ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான சத்தான ஒரு ராகி மாவு வச்சு ஒரு சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம். நான் இப்போ எடுத்திருக்கேன் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 2 கப்பு நான் மாவு சேர்த்துக்கிட்டேங்க. இது ஆர்டினரிக்கு நம்ம சாதாரணமாக கடையில் வாங்கின மாவு தான். இப்போது இந்த மாவு இப்போ நல்லா நான் ஜலிச்சு எடுத்திருக்கேங்க. அதில் ஒன்றும் இல்லை, சுத்தமாக இருக்குது மாவு. இப்போ ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி நான் எடுத்திருக்கேன் அந்த 2 கப்பு மாவுக்கு நான் இந்த கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சிடணும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ 2 கப்பு ஊற்றியாச்சு. இந்த கப்பு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் இதில் என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் நெய் தாங்க ஊற்றிருக்கேன். நான் நெய் 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ அந்த நெய்யும் எல்லாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சா கட்டி பட்டுரும் மாவு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ எல்லா மாவையும் நான் போட்டு நல்லா கிண்டிட்டு பார்க்கலாம். நான் எடுத்திருக்க தண்ணிக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா நம்மளுக்கு அந்த தண்ணியும் அந்த மாவுக்கும் கரெக்டாக வந்திருக்கு. இப்போது இதை அப்படியே ஆஃப் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். கொஞ்சமாக சூடு கொஞ்சம் கம்மியாகட்டும். கம்மியாகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம், ஒரு நிமிஷம் மட்டும். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ நான் மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். நல்லா சாஃப்டாக இது அந்த கீழே சீட்டில் வச்சு நான் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த பதமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நல்லா இதே மாதிரியே போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக மேலே நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா இது காயாமல் இருக்கிறதுக்கு. இப்போ கையில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் மாவு. இந்த பதம் தான் கரெக்டான பதம். கையில் ஒட்டுச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக வராது, ஹார்டாயிரும் நம்ம சப்பாத்தி செய்யும்போது. இப்போ நல்லா சாஃப்டாகிருச்சு மாவு, நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நான் இதே மாதிரி நல்லா மாவு எடுத்து சப்பாத்தி பதத்துக்கு நம்ம நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி அழகாக நம்ம மேலே ஒரு ரவுண்டு மாதிரி வச்சு கட் பண்ணோம்னா நம்மளுக்கு அழகாக வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு அப்படியே நான் ஒரு பேனில் போட்டு இப்போ நான் எடுத்து தவாவில் போட்டிருக்கேங்க. போட்டு இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். மேலே நான் ஒரு வெள்ளை துணி எடுத்திருக்கேங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஈரம் பண்ணி அந்த துணியில் வச்சு அப்படியே மேலே ஒத்தி எடுத்தோம்னாவே நம்மளுக்கு அந்த மேலே இருக்க நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நல்லா வெந்து வரும்போது பாருங்கள், நல்லா பஃபியாக எப்படி வருதுன்னு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் சகருக்கு தாங்க இது செஞ்சோம். இந்த சப்பாத்தியும் இந்த குருமா, உருளைக்கிழங்கு குருமாவும் செஞ்சோம். வேறு சோயாவும் போட்டு இதுக்கு குருமா செய்யலாம். நான் உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு, வேறு எந்த காயும் இல்லை. அதனால் நான் உருளைக்கிழங்கு போட்டு குருமா வச்சேன். இப்போ இந்த தண்ணியில் அப்படியே பாருங்கள், இந்த துணி மேலே அப்படியே வச்சு ஒத்தி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, அருமையான சப்பாத்தி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இதை அப்படியே ஒரு மூடி வச்சுட்டு நம்ம இதுக்கு சைடிஷாக நம்ம உருளைக்கிழங்கு குருமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் 1, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ கிழங்க நல்லா மசித்து வேக வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுருக்கேங்க. அப்புறம் தக்காளி ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு குருமாவும் செய்யலாம். இன்றைக்கி என்கிட்ட எந்த காயும் இல்லாதனால நான் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டேன். நீங்கள் காயெல்லாம் இருந்துச்சுன்னா பட்டாணி போட்டு வைக்கலாம், இல்லைன்னா நம்ம சுண்டைக்கடலையும் கூட போட்டு வைக்கலாம். இப்போ நல்லா உளுந்து பருப்பு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுமே இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கதையும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுத்தது நம்ம வெங்காயத்தையும் போட்டுக்க வேண்டியதான். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகாவும் போட்டாச்சு. பச்சை மிளகாக்கு அப்புறம் இப்போ நான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதங்கினா தான் நம்மளுக்கு இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ அடுத்ததாக வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக இது 2 சேர்ந்து வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துடணும். நம்ம பார்த்துட்டும் கூட பின்னாடி தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளையும் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது அடுத்தது வந்து இப்போ நல்லா இப்போ வணங்கியாச்சு, சுத்தமாக வணங்கி வந்துருச்சுங்க. இப்போது எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க. நான் அது போட்டேன், அந்த வீடியோ கட் ஆயிடுச்சு. இப்போ நான் அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கு போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை எனக்கு, அதனால் கொஞ்சம் நான் உப்பு அதில் போட்டிருக்கேன். போட்டு இப்போ இது கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குருமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கிழங்கு தான் போடணும்னு இல்லை, எல்லாமே எல்லா வெஜிடபிளும் போட்டுக்கலாம். வெறும் பட்டாணி போட்டு இந்த மாதிரி வைக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கரம் மசாலாவும் நம்ம போட்டிருக்கனால நல்ல மணமாக கமகமன்னு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான ராகி சப்பாத்தியும் நம்ம உருளைக்கிழங்கு குருமாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. எவ்வளோ சூப்பரான நம்மளுக்கு நல்லா சாஃப்டான ராகி சப்பாத்தியும் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு குருமா நாங்கள் இது வந்து சகருக்கு தாங்க செஞ்சுருக்குறோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.